கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, மீண்டும் இந்த டெய்லி நியூஸ் ஊழியத்து மூலியமா உங்களை சந்திக்க நான் கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷமடைகிறேன். இந்த மாதம் தேவன் நம்மளுக்கு வாக்கு கொடுத்துக்கிறார், நன்றி செலுத்துங்கள், நான் உங்களுக்கு நன்மைகளை செய்வேன். ஆமேன். இந்த மாதம் மந்த் ஆஃப் தேங்க்ஸ் கிவிங், இந்த டிசம்பர் மாதம் யாரெல்லாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருக்கிறீங்களோ உங்களுக்கு நன்மைகள் செய்து கொண்டே இருப்பார். அநேக சாட்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். காரணம், வாக்குத்தத்த தேவன் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஒருவேளை அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, நீங்கள் கேட்கலாம், பிரதர், இன்னும் நான் எதிர்பார்த்த நன்மை நடக்கலையே, அற்புதம் நடக்கலையே, விடுதலை கிடைக்கலையே, சுகம் பெற்றுக்கொள்ளலையே, ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளையே, பின்ன எதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது? எதிர்பார்க்கிற நினைக்கிற சகோதரா, சகோதரி, நீங்க நன்மை சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பாருங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில நன்மைகளை செய்ய போகிறார். ஆமேன். ஒருவேளை கேட்கிறீங்களா, எதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும்? சங்கீதம் 103:3 ஸ்லாம்ஸ் 1:3 அங்க வார்த்தை சொல்கிறது, அவர் உன் அக்கிரமத்தெல்லாம் மன்னித்தார். ஆமேன். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, நீங்கள் கேட்குறீங்களே, ஏசப்பாக்கு எதுக்காக நன்றி செலுத்த வேண்டும்? இந்த 12 மாதங்கள் தேவன் நம்ம தெரிஞ்சும் தெரியாமல் செய்த பாவங்களை, அக்கிரமங்களை, மீறுதல்களை, குறைகளை, தப்புதங்களை, அசுத்தங்களை கர்த்தர் நம்மளுக்கு விசாரிக்காமல், கணக்கு கேட்காமல், கோபப்படாமல், நியாயம் செய்யாமல் நம்மளை மன்னித்தரல்வா. அவர் நம்ம அக்கிரமத்தெல்லாம் மன்னித்தார். ஆகல கர்த்தருக்கு நம் நன்றி செலுத்த வேண்டும். கொஞ்சம் யோசித்து பாருங்க. தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கிற ஆத்துமா செத்தே சாகு என்பதாக. இந்த வருஷம் நம்ம தெரிஞ்சும் தெரியாம எத்தனை குறைகள் நம்ம வாழ்க்கையில, எத்தனை பாவங்கள், எத்தனை மீறுதல்கள், தப்பிதங்கள், எத்தனோ காரியத்துல நம்ம தேவனுக்கு விரோதமா நம்ம பாவத்தை மீறி இருக்கிற பிரிய மகளே. ஆனா ஏசப்பா நம்மளை மன்னித்தார். ஆமேன். காரணம், அவருடைய அன்பு, அவருடைய கிருபை. ஆகல ஏசப்பாக்கு இந்த மாசம் சொல்லுங்க, அப்பா, இந்த வருஷம் முழுவதும் சுவாமி, இந்த 12 மாதங்கள் நானும் என் குடும்பம் தெரிஞ்சோ தெரியாம செய்த எத்தனோ குறைகளை சுவாமி, எத்தனோ பாவங்களை ஏசப்பா, எத்தனோ மீறுதல்களை, எத்தனோ குற்றங்களை மன்னிச்சிங்களே, உமக்கு நன்றி ஏசப்பா, உமக்கு சோத்திர ஏசப்பா. நீங்க நன்றி செலுத்தும் போது, நீங்க சோத்திரம் பண்ணும்போது கர்த்தர் தொடர்ந்து உங்க பாவங்களை மன்னிக்கிறது மாத்திரமல்ல, கர்த்தர் நன்மைகளை செய்ய போகிறார். புதிய வருஷம் போறதுக்கு முன்பாக இந்த டிசம்பர் மாதத்துல ஏசப்பா உங்களுக்கு நன்மைகளை செய்து, உங்களுக்கு அற்புதங்களை செய்து, உங்களை குணமாக்கி, உங்களை ஆசீர்வதித்து புதிய வருஷத்துக்குள்ள சாட்சியோட, அற்புதத்தோட, சுகத்தோட உங்களை கர்த்தர் கொண்டு போக வரார். விசுவாசத்தோடு, கர்த்தாவே, எங்க பாவங்களையும், எங்க அக்கிரமங்களையும், எங்க மீறுதலையும் மன்னித்துக்காக சோத்திர ஏசப்பா, உமக்கு நன்றி இயேசுவே. தேங்க்யூ ஜீசஸ். நீங்க நன்றி செலுத்தும் போதே கர்த்தர் நன்மைகளை செய்ய போறார். ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்தலாமா? தகப்பனே, இதோ இந்த மாசம் வாக்கு கொடுத்தீங்களப்பா, நன்றி செலுத்துங்கள், நான் உங்களுக்கு நன்மை செய்வேன்னு சொன்னீங்களே. இந்த நிகழ்ச்சியை பார்த்து அப்பா, எங்க பாவத்தையும் அக்கிரமங்களையும் மீறுதல்களையும் அப்பா, எங்க குறைகளை மன்னித்திரே. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா என்று யாரெல்லாம் உங்களுக்கு நன்றி செலுத்துக்கிறாங்களோ நன்மை செய்வேன்னு சொன்னீங்களப்பா. இதோ உங்க பிள்ளைகள் எதிர்பார்க்கிற நன்மை, எதிர்பார்க்கிற அதிசயம், எதிர்பார்க்கிற அற்புதம், எதிர்பார்க்கிற விடுதலை, சுகம், ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல உண்டாவதாகப்பா. அப்படி செய்து விட்டதுக்காக ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே. ஆமென். God bless you.